நம்ம தமிழ் சமூகத்தில் திருமணமாகிற பையனுக்காகட்டும் பொண்ணுக்காகட்டும் திருமண மேடை கூட்டிகிட்டு வரும்போது தாய் மாமா மாலை போட்டு அந்த பொண்ணாகட்டையும் பையனாகட்டும் மணமேடை கூட்டிகிட்டு வருவாங்க. இது ஒரு முக்கியமான சடங்கு இருக்குது. அதுவும் நம்ம சவுத்து சைடு சவுத்து தமிழ்நாட்டிலலாம் இது கண்டிப்பாக அதுக்கு முக்கியத்துவம் ரொம்ப கொடுப்பாங்க. இதோட தாத்பரியம் ஜோதிட ரீதியாக ஒரு முக்கியமான சூட்சமும் அதில் ஒளிஞ்சிருக்கு. இது அவ்வளவா வெளியில் யாருக்கும் தெரியல. அது ஒரு சடங்காகவே தான் இருக்காவே தவிர மற்றபடி அதோட உண்மையான சூட்சம் யாருக்கும் தெரியல. அது என்னன்னு சொன்னால், காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் வீடுங்கிறது கடகம். கடகத்திலிருந்து 11ஆம் வீடு மூத்த சகோதரன். அதாவது அந்த கல்யாண பொண்ணாகட்டும் பையனாகட்டும் அவங்க அம்மாவுக்கு 11ஆம் இடன்றது தான் மூத்த சகோதரம். அந்த 11ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்தில் 2ஆம் வீடு ரிஷபமாக வரும். 2ஆம் வீடுங்கிறது பணம், தனம், பாக்கியம், குடும்பம் இதை குறிக்கக்கூடிய 2ஆம் இடம் தான் மூத்த சகோதரன். அதே இளைய சகோதரன் தாய் 4ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடம் கன்னியாக வரும். அந்த கன்னின்றது காலபுருஷ தத்துவத்தில் 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடம் கடன், நோய், பகை, எதிராளி இதையெல்லாம் குறிக்கக்கூடியது தான் 6ஆம் இடம். அப்போது இந்த திருமண சடங்குக்கு உகந்தது மூத்த சகோதரன் தானே தவிர இளைய சகோதரன் கிடையாது. மூத்த சகோதரன் மாலை போட்டு திருமணம் நடந்ததுன்னா அந்த தம்பதிகள் நல்ல குடும்ப ஒற்றுமையோட, பண வரவோட, செல்வ செழிப்போட, ஒற்றுமையாக சந்தோஷமாக நீண்ட நாள் வாழ்கிறதுக்கு உண்டான ஒரு சௌபாக்கியமான அமைப்பை கொடுக்கும். அதே இளைய சகோதரன் மாலை போட்டால் கடன், நோய், பகை, எதிரிகள் இதெல்லாம் உருவாகிறது தான் அமையும். அதனால் இனி வர்ற திருமணங்களில் கூட நீங்கள் அப்படி இன்கேஸ் உங்களுக்கு மூத்த சகோதரம் இல்லைன்னா உங்களுடைய பங்காளிகளில் மூத்தவங்க இருந்தால் அவங்கள போட வைக்கலாம். அப்படி இல்லாட்டா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு அண்ணாவாக ரொம்ப ஃபேமிலி க்ளோஸ் ஃப்ரெண்டாக பழகிருப்பீங்க இல்லைங்களா, அவங்கள அந்த பொண்ணோட தாய் மாமாவாக பாவித்து அவங்களோட அம்மாவிட வயசு மூத்தவங்கள மாலை போட வச்சு திருமணம் நடத்துறது அந்த திருமணமாகிற தம்பதிகளுக்கு ரொம்ப நல்லது. இதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாட்டா கூட நீங்களே உங்கள் சர்க்கிளில் நீங்கள் யோசித்து பார்க்கலாம். உங்களுக்கு நடந்த ஒரு ரிலேட்டிவ்ஸ் கல்யாணத்துலையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நடந்த கல்யாணத்தையோ நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா மூத்த சகோதரங்க மாலை எடுத்து கொடுத்து நடந்த திருமணங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிருக்கும். அதாவது மற்ற கிரகங்கள் அமைப்பினால அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வந்தாலும் பிரிவுன்றது ஒன்று இல்லாமல் அவங்களுடைய திருமணம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கும். அதே இளைய சகோதரன் மாலை போட்டு நடந்த திருமணங்களை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க திருமணத்தில் பிரச்சனையில் இருக்கும். தம்பதிகளுக்குள்ள இழப்புகள், நோய், கடன் இதெல்லாம் இருந்து ரொம்ப சஃபர் ஆகிட்டுருப்பாங்க. இதை நீங்களே யோசித்து பார்க்கலாம்.